உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்றது மாதிரி முக்கியமாக நான் பார்க்குறேன்னா மைனஸ். இந்த பிரச்சனை முக்கியமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டின்றாங்க, ஃபுட் ப்ரிசர்வேஷன்ன்றாங்க. அதாவது அந்த பொருள் கெட்டு போனதுக்கு அப்புறமும் விற்கப்படுதா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன். ஏன்னா மயனீஸ் உள்ள இருக்கிற கண்டென்ட், ஏன்னா அதில் போடுற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா எக். முட்டைன்றது நல்ல கல்ச்சர் மீன். எந்த கிருமி வேணாலும் அற்புதமாக வளரக்கூடிய ஒரு நல்ல பொருள் தான் முட்டை. ஏன்னா முட்டையில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ கிருமிகள் வந்து ஈஸியாக வளரக்கூடிய சூழ்நிலை வந்து முட்டையில் வந்து இருக்குது, தேவையான நியூட்ரிஷன் இருக்குது. கிருமிங்க வளர ஆரம்பிக்குது. அப்போ கிருமிகளை நம்ம வந்து முக்கியமான 2-3 கிருமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று சால்மனெல்லா டைஃபி, அதாவது நம்மளோட டைஃபாய்டு ஃபீவர் உண்டு பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோலை, நம்ம டயரியாவை பயங்கரமாக காசு பண்ணுறது. ஷிஜெல்லா, இந்த ரத்த பேதி சீத பேதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிருமி அது ஷிஜெல்லா. இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ன்றது என்னென்னா எக்ஸ்பிரி டேட் உள்ள பொருட்கள். எக்ஸ்பிரி டேட்னு ஒரு பொருளுக்கு போடுறனாலே அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு பல விஷயங்கள், பல ரசாயனங்களை கலக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரத்தம், சைஸே கம்மி. அது ஒரு 4-5 வாட்டி டயரியா போச்சுனாலே டப்புன்னு பிபி இறங்கும். அப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அது. ஆனால் இப்போ மெயினாக வந்துட்டு பேன் பண்ணுறதுக்கான விஷயம் இப்போ இந்த 1 வருஷத்துக்கு அப்படின்ற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸுன்றது நம்ம ஊரில் நடக்க மாட்டேங்குது. இதனால் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க, பல பேர் வயிற்று போக்குனால வர ப்ராப்ளம் இருக்குது. இப்போ உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உயிரே போகிற அளவுக்கு இது ஆபத்து. கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கு ஆபத்து வந்து இந்த கிருமிகள் உண்டாகும். ஸோ இந்த மைனோஸை வந்து தயாரிக்கவோ விற்கவோ கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு வந்து 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆபத்தான பொருள்லாம் இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் நம்மளோட கேள்வியாகவும் இருக்குது. அது 1 இயருக்கு தான் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 இயருக்கு அப்புறம் திருப்பியே வருமா? இதெல்லாம் ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஒரு மருத்துவராக வந்து நம்ம அணுகணும்னா மிட் ஈஸ்ட்டில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து டூரிசம் போகிறீங்க அப்படின்னா அவங்களோட டெய்லி ஃபுட்லேயே இது ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளாக இருக்கும். ஒரு குப்பூஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுருட்டக்கோழி, கபாபு, டிக்கா, ப்ளஸ் வந்து மயோனீஸ் இல்லாமல் அங்கே ஃபுட்டு இருக்காது. அங்கேருந்து வந்த ஒரு கல்ச்சர் தான் இப்போ நம்ம ஊரோட மயோனீஸும். இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்றது மாதிரி முக்கியமாக நான் பார்க்குறேன்னா மயோனீஸ் இல்லை. இங்கே பிரச்சனை முக்கியமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டின்ற ஆங்கிள், ஃபுட் ப்ரிசர்வேஷன்ன்ற ஆங்கிள். அதாவது அந்த பொருள் கெட்டு போனதுக்கு அப்புறமும் விற்கப்படுதா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஏன்னா மயோனீஸ் உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படி. ஏன்னா அதில் போடுற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா எக், ஓகேங்களா? முட்டையை வந்து டைரெக்டாக உடச்சி ஊற்றுறாங்க. இப்போ வந்து டைரெக்டாக உடச்சி ஊற்றும் போது அதில் எந்த விதமான ஃப்ரை பண்ணல, அதை குக் பண்ணல, அதை சமைக்கலை, எதுவுமே பண்ணல, டைரெக்டாக உடச்சி ஊற்றுறாங்க. அப்படி உடச்சி ஊற்றும் போது அந்த முட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் எந்த கிருமியை வளர்க்குறதுக்கு முக்கியமான வந்து ஒரு கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவோம். கல்ச்சர் மீடியான்னு என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரு சளி சாம்பிள் தராங்க, அந்த சளியில் என்ன கிருமி வளருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து ஒரு விஷயத்தில் போடுவோம். அந்த விஷயம் தான் கல்ச்சர் மீடியா. அந்த கல்ச்சர் மீடியாவில் தான் வளரும் போது இந்த கலரில் வருது, அப்போ இந்த கிருமி, இந்த கலரில் வருது இந்த கிருமி, இந்த காலிஃப்ளவரும் வருது இது பூஞ்சை அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த கல்ச்சர் மீடியாவுக்கு வந்து மெயினாக எதை யூஸ் பண்ணுறோன்னா எக்கை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னு அதை சொல்கிறேன்னா, முட்டைன்றது நல்ல கல்ச்சர் மீடியா. எந்த கிருமி வேணாலும் அற்புதமாக வளரக்கூடிய ஒரு நல்ல பொருளில் முட்டை. ஏன்னா முட்டையில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ கிருமிகள் வந்து ஈஸியாக வளரக்கூடிய சூழ்நிலை வந்து முட்டையில் வந்து இருக்குது, தேவையான நியூட்ரிஷன் இருக்குது. இந்த முட்டையை டைரெக்டாக ஊற்றி சமைக்கிற அந்த செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் மயோனீஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இங்கே பல ரெஸ்டாரண்ட்டுகள் திறந்துட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் உடச்சியே பேசுகிறோம். பல ரெஸ்டாரண்ட் திறந்துட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 1-2 ரெஸ்டாரண்ட்டுன்ற மாதிரிலாம் கிடையாது. ரோடுக்கு ரோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருக்கு தெரு கூட வந்துட்டு அந்த ஷவர்மா கடைகள், இந்த மாதிரி கடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் வெறும் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி தான் இருக்கும். இப்போ இப்போ எல்லாத்தையும் அந்த ஷவர்மா தொங்குது. அது ஒரு காமன் ஒரு ட்ரெண்டி ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஷவர்மா கடைகள் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த சைடில் மயோனீஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இத்தனை கடைங்க இருக்கும்போது எல்லா கடையிலையுமே வந்துட்டு நல்லா வியாபாரம் ஆகுமானா கிடையாது. அப்போ எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யுஏஇ, துபாய், இப்போ இதெல்லாம் போனோம்னா, சவுதிலாம் போனோம்னா அந்த மயோனீஸ்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? காலியாகிடும், ஸ்டாக் காலியாகி தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக தயாராகவும் வரும்,
ஃப்ரெஷ்ஷாக தயாராகவும் வரும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இங்கே இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு நாள் வந்து மிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அடுத்த நாள் கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஃப்ரிட்ஜில் வச்சு அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சில நேரத்தில் வந்து இந்த கரண்ட்டு போயிடுது, ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறாங்களா எதுவுமே தெரியாது. யாருமே வந்து இப்போ 100 முட்டை போட்டு இன்றைக்கி செஞ்சு வைக்கிறாங்க ஒரு மயோனைஸ் அப்படின்னும் போது, அதில் பாதி தான் காலியாயிருக்கு, பாதி வேஸ்ட்டாக போகுதுன்னொன்னே அந்த முதலாளிக்கு வந்து அதை தூக்கி கொட்டணுன்ற மனசு வராது. ஓகேங்களா? இதை வச்சு யூஸ் பண்ணிடலாம்டா, ஏன்டா இடையே காசு போடுறோம், நம்மளே வாடகைக்கு இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு 1008 பிரச்சனை இருக்கும் அந்த கடை வியாபாரத்துக்காக. அப்போ திருப்பி அதையே யூஸ் பண்ணுறாரு. அப்போ அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, கிருமிங்க ஜாலியாக வந்து உள்ளே உட்கார ஆரம்பிக்குது, கிருமிங்க வளர ஆரம்பிக்குது. அப்போ கிருமிகள்னும் போது முக்கியமான 2-3 கிருமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று சால்மனெல்லா டைஃபி, அதாவது நம்மளோட டைஃபாய்டு ஃபீவர் உண்டு பண்ணுறது. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஈகோலை, நம்ம டயரியாவை பயங்கரமாக காசு பண்ணுறது. ஷிஜெல்லா, இந்த ரத்த பேதி சீத பேதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிருமி அது ஷிஜெல்லா. இது எல்லாமே வளர ஆரம்பிக்குது. இப்போ அந்த கெட்டுப்போன மயோனைஸை ஒருத்தவங்க வந்து சாப்பிடும் போது ஈஸியாக வந்து குடல் தொற்றுகள் வர செய்யுது. அப்போ உடனே வந்து வாந்தி, டயரியா, லூஸ் மோஷனு. இப்போ நம்ம சமீபம் கூட பார்த்தோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ப்ராப்ளமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு மருத்துவமனையில் சாப்பிட்ட உடனே போயிட்டு, இந்த ரம்ஜான் டைமில் தான் சொல்கிறேன், சாப்பிட்டு போய் அட்மிட் ஆனாங்கன்ட்டு நியூஸ்லலாம் ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அந்த கடைக்கு சாப்பிட்டு அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே தி ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுக்குன்னு மயோனைஸ் நல்ல பொருள், சூப்பர் பொருள், ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது, அது தனியாக பேசுவோம். ஆனால் இப்போ மெயினாக வந்துட்டு பேன் பண்ணுறதுக்கான விஷயம் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸுன்றது நம்ம ஊரில் நடக்க மாட்டேங்குது. இதனால் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க, பல பேர் வயிற்றுப்போக்குனால வர ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபுட் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுன்ற நோக்கத்துக்கு வந்து அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பண்ணலாம். அப்போ வந்து இடைக்காலமாக வந்துட்டு அதை நம்ம பேன் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டை நான் பார்க்குறேன். இல்லைனா மயோனைஸ் எல்லாம் பேன் பண்ண முடியாது சார், அது வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சவுதியிலலாம் அது ஒரு காமன் ஃபுட்டு. நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு பார்பிக்யூ இல்லைனா ஒரு தந்தூரின்னு சாப்பிட்றாங்கன்னா, அதுக்கு சைட் டிஷ்ஷில் மயோனைஸ் இல்லைன்னா சண்டையே நடக்கும். அது வந்து இயல்பான விஷயம். அது நான் சாப்பிட்டா கூட அப்படி தான். என்னப்பா தந்தூரி எடுத்துகிட்டு வந்துட்டு மயோனைஸ் எங்கே சார் வருது, எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி. சைடில் வெங்காயம்லாம் வேணாம், அந்த மயோனைஸ் எடுத்துகிட்டு வந்து வை, அதில் டிப் பண்ணி அதை சாப்பிட்டா தான் ஒரு முழுமை பெறுது. ஸோ அது வந்து ஒரு பேசிக் டிப்பு மாதிரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த பேன்ன்றது வந்துட்டு எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல, திருப்பி அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை நான் சொன்ன மாதிரி ஃபுட் கண்டாமினேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷனில் தான் ப்ராப்ளம்ன்றதான் நம்ம பார்வை. இப்போ ஆல்ரெடி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க சார். ஒரு 2 பேர் வந்து ஷவர்மா சாப்பிட்டா இறந்து போயிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் இது வரக்கூடாதுன்றதுக்காக பேன் பண்ணியிருக்காங்க சார். உயிரே போகிற அளவுக்கு இது ஆபத்து இருக்குது. கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கு ஆபத்து வந்து இந்த கிருமிகள் உண்டாக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிருமி யாருக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நீங்கள் சாப்பிட்றீங்க, அதே மாதிரி உங்களோட தாத்தா சாப்பிட்றாரு, உங்களோட குழந்தை சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றும் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களோட கட் இம்யூனிட்டி, கட்டுனா என்னென்னா குடல், இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்தி, உங்களோட குடலோட எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சொல்லுவாங்களா, கல் சாப்பிட்டாலும் கரையிற வயசுறானுவாங்களே, அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களோ இல்லைனா ரொம்ப வயசானவங்களோ பார்த்தீங்கன்னா கட் இம்யூனிட்டி அந்தளவுக்கு டெவலப் ஆகாது. வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சு அதெல்லாம் வீக்காக இருக்கும். அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கட் இம்யூனிட்டி கம்மின்றதுனால நல்ல அதாவது குடல்லே ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுதான் நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த நல்ல பாக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாக்டோபெசிலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாக்டோபெசிஸ்லாம் குறைவாக இருக்கும். அந்த லாக்டோபெசிஸ்லாம் குறைவாக இருந்ததுன்னா அப்போ அவங்களாம் அந்த மாதிரி கெட்டுப்போன மயோனைஸ் சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த டயரியா நிற்காது, விடாமல் போயிட்டுருக்கும். யோசிச்சு பாருங்கள், குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரத்தம் இருக்குது, சைஸே கம்மி. அது ஒரு 4-5 வாட்டி டயரியா போச்சுனாலே டப்புன்னு பிபி இறங்கிடும். அப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வயதானவர்களும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு நிறைய இணை நோய்கள் இருக்கும். அது கூட வந்து அவங்களுக்கு டயரியா எபிசோட்ஸ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்குன்னா பிரச்சனை. இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து வெறும் லூஸ் மோஷன் மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில கிருமிகள் வந்து ரத்தத்தையே வர வைக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு சில கிருமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலில் ஓட்டை போட்டுருது, அது இன்னும் டேஞ்சர். இப்போ எக்ஸாம்பிள் டைஃபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைஃபாய்டோட முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா குடல் ஓட்டை, அதாவது இன்டெஸ்டைனல் பர்ஃபரேஷன் அப்படின்ட்டு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அப்போ திடீர்னு வந்து 2-3 வாட்டி லூஸ் மோஷன் போயின்னு வயிறு வலின்னு இருப்பாங்க. ஒரு செகண்ட் வீக், ஒரு வாரங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து வலிக்கும், திடீர்னு பார்த்தா வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த பலூனில் கேஸ் ஊதன அப்படி இருக்கும், வீங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா டாய்லெட்டே வராது. என்னென்னு பார்த்தா ஓட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் வெளியே இந்த குடலுக்கு வெளியே வந்துடும். அப்போ எதுவுமே டாய்லெட்டாக வராது. இது பேர் தான் ரொம்ப டேஞ்சர், இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன். அப்போ திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி குடலை எடுத்து வெளியே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து கண்டாமினேஷன், அப்போ பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷன் சிக்கல் ஏற்படுது. புரியுதா நான் சொல்கிறது? பெரிட்டோனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தலைவலி பிடிச்ச பிரச்சனை. அப்போ எத்தனை பேர் இதில் வந்து பொழைச்சி வெளியே வருவாங்க, லக் இருந்தால் வெளியே வரலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு கேஸ் டு கேஸ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். அதனால் வந்து ஒரு சேஃப்டி பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பொறுத்த வரைக்கும் குடல் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆங்கிளாக இருக்குது. அதில் முக்கியமான மயோனைஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால இதை பேன் பண்ணியிருக்காங்க தான் நம்ம பார்க்க முடியும்.
கடைகளில் வந்து தயாரிக்கிற மைனஸ் இப்படி அன்ஹைஜீனிக்காக இருக்குன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல சார், இவங்களே வந்து பாக்ஸ் போட்டு விற்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ன்றது என்னென்னா எக்ஸ்பிரி டேட் உள்ள பொருட்கள். ஓகேங்களா? இப்போ நம்மளே வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதுக்கு எக்ஸ்பிரி டேட் போட முடியாது. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு நாளில் கன்சியூம் பண்ணணும். இப்போ அம்மா இன்றைக்கி சாம்பார் வச்சாங்கன்னா நாளைக்குள்ளே அதை முடிக்கணும். இல்லைனா நாளைக்கு வெளியே இருந்ததுன்னா அந்த சாம்பார் ஊசி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் மயோனீஸோட பாட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பாட்டில்டு மயோனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய இடத்துலலாம் விற்கிறாங்களா, அதெல்லாம் பாட்டில்டு மயோனீஸ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு போட்டிருப்பான். எக்ஸ்பிரி டேட்னு ஒரு பொருளுக்கு போடுறனாலே அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் பல ரசாயனங்களை கலக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸே வந்து ஒரு கெடுதல். நம்ம எந்த புக் எடுத்தாலும் என்ன சொல்கிறோன்னா முடிஞ்ச அளவுக்கு கேன்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றான். புரியுதா நான் சொல்கிறேன்? இமீடியட்டாக அதில் தாக்கம் கிடையாது. இப்போ இமீடியட் தாக்கம் என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து இப்போ கெட்டுப்போன மைனஸ் சாப்பிட்டேன்னா உடனே எனக்கு லூஸ் மோஷன் போகிறதுன்றது இமீடியட் தாக்குதல். ஆனால் ப்ரிசர்வ்டு மைனஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அது கெட்டு போயிருக்காது. ஆனால் நீங்கள் அதை சாப்பிட உங்கள் மயோனீஸில் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லாங் டேர்மில் எடுக்கும் போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அடுத்த 10, 15, 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸில் பிரச்சனை. புரியுதா நான் சொல்கிறது? மற்றபடி இமீடியட்டாக இந்த ப்ரிசர்வ்டு மயோனீஸ் சாப்பிட்ட உடனே எனக்கு டைரியா ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் அதை பேன் பண்ணல. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பேனுக்கு பின்னாடி காரணம் வந்து மயோனீஸ் வந்து கெட்ட பொருள், அதை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற நோக்கமே கிடையாது. மயோனீஸோட பேன் பண்ணதுக்கு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் வந்து கெட்டுப்போன மயோனீஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் குடல் தொற்றுகள் வருது, அதனால் உடனே உயிரிழப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் பிளானாக இருக்குது. இதுக்கப்புறம் மைனஸ் சாப்பிடவே கூடாதா சார்? இல்லை, அது ரொம்ப தவறான கருத்து. இப்போ மைனஸ் பொறுத்த வரைக்கும் உடச்சி பேசிடுவோம். அதில் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மயோனீஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால், ஹை ஃபேட், இதுதான் மெயின். ஓகேங்களா? ஃபேட் ரொம்ப அதிகம், கொலஸ்ட்ரால் அதிகம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனிகரு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து சேர்க்குறாங்க. ஃபேட் எதை பேஸ் பண்ணி வருது? கொலஸ்ட்ரால், எக்கு தான். ஸோ முட்டையும் ஒரு எண்ணெயும் இதை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து உப்பு, வெனிகரு, கொஞ்சம் பெப்பரு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து டேஸ்ட்டை மெருகேற்றுறாங்க. ஸோ மயோனீஸ்ன்றது வந்து முட்டை மற்றும் எண்ணெய் ரெண்டுமே ஹை கொலஸ்ட்ரால், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபேட். ஓகேங்களா? அந்த முட்டையிலையும் எஸ்பெஷலி அந்த எல்லோவை தான் எடுக்கிறாங்க. புரோட்டீன், அந்த ஆல்புமின் கண்டென்ட் முட்டையில் புரோட்டீன் 6 கிராம் இருக்குது. ஆனால் அந்த புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெள்ளையில் தான் இருக்கும். எல்லோவில் வந்து புரோட்டீன் இருக்கும், ஆனால் ஃபேட் கண்டென்ட், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகம். அப்போ அதையும் எண்ணெயும் சேர்த்து அடிக்கும் போது அப்போ அதில் ஹை ஃபேட் ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டாக மாறுது. அப்போ இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகம், அதாவது கெட்ட கொழுப்புகள் அதிகம். அப்போ இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் ஏற ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் வந்து ஃபேட் உடம்புல வெயிட் வந்து வேறு மாதிரி போட ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபி வந்துடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்துடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும். இதெல்லாம் அப்போ இந்த மயோனீஸ்ன்றது இந்த மாதிரி வந்துட்டு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் வர வைக்கக்கூடிய பொருள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். புரியுதா? ப்ளஸ் குடல்லையே வந்து சில நேரத்தில் புற்றுநோய் கூட வரலாம். ஏன்னா ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால குடல்லையே புற்றுநோய் கூட வரலாம். ஆனால் இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராப்ளம். அதாவது இப்போ டெய்லி வந்துட்டு இவன் ஒரு 2-3 கப்பு மயோனீஸ் சாப்பிட்டே தீருவான், ஒரு 30 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், 20 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நான் சொல்கிறது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி, எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ஒரு மயோனீஸை தொட்டு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? இட் வில் வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை கேலோரி, ஒல்லியாக இருக்கிறவங்களாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் சும்மா தொட்டு சாப்பிட்டாங்கன்னா வெயிட் அது கொஞ்சம் ஏறும். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா அதில் கலோரி அதிகம். இப்போ நீங்கள் வந்து உட்காந்து மாங்குன்னு இவ்வளோ அரிசி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு 2 மயோனீஸை வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் வர கலோரி இதில் கிடச்சிருது. புரியுதா? ஸோ அப்போ இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றது தப்பே கிடையாது. நார்மலாக இருக்காலும் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம். இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா டெய்லி கன்சியூமிங் எல்லா ஃபுட்ஸ்லையும் வருது. இதை மாதிரி பண்ணும்போது ஒரு 20 வருஷத்தில் பிரச்சனை கன்ஃபார்மாக உறுதி. ஆனால் இப்போ பேன் பண்ணதுக்கு காரணம் இந்த ரெண்டுமே கிடையாது. இப்போ பேன் பண்ணதுக்கு காரணம் கெட்டு போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து நம்ம பார்வையாக இருக்குது. இப்போ மைனஸ் மாதிரி வேறு என்னென்ன பொருட்களை மக்கள் தெரியாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய சொல்லலாம் சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர்ஸ், ஓகேங்களா, இந்த நிறைய எசன்ஸ் ஊற்றி இந்த ஐஸ்கிரீமு இந்த மாதிரிலாம் வருதுல்ல, இந்த பிடிச்சி அப்படியே மேலே அந்த கலராக ஊற்றுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியாமே சாப்பிட்றாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தவிர்க்க முடியாது தான். சோடா இண்டஸ்ட்ரி, இந்த சாஃப்ட் பீவரேஜஸ் சோடா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹைலி கார்போனேட்டடு,
ஹை சுகர் கண்டெய்னிங். இதெல்லாம் திருப்பி 20 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சுகர் ஏறுறது, பிபி ஏறுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஸோ இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம வந்து இந்த கலப்பணங்கள் ப்ளஸ் இதெல்லாம் அன்ஹைஜீனிக் இது மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ மைனீஸ் கூட நான் வந்து இதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலை. இது வந்து மிடில் ஈஸ்டோட மெயின் டயட். ஓகேங்களா? எப்படி யூரோப் சைடு இந்த சைடு யூரோப்புக்கும் அந்த சவுதிக்கும் நடுவில் ஒரு ரீஜன் இருக்குல்ல, இந்த லெபனான், சிரியா, இந்த குரூப் இவங்கெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்ற பொருள் தான். ஸோ அதனால் இது வந்து நெக்லெக்டட் பொருள்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம்னா மாடரேஷனில் சாப்பிட்ணும். டெய்லி எடுக்கிற மாதிரி இல்லாமல் மாடரேஷனில் எப்பயாவது ஒரு வாட்டி எடுக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் வந்து ஆத்தென்டிகேட்டடாக டெய்லி கரெக்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி. எந்த கடையில் வியாபாரம் நல்லா ஆகுதோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உற்பத்தி நடக்கும் சார். இப்போ வந்து யாரும் இல்லை, நம்ம ஒரு 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனீஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாது சார். அவன் எப்போ அதை செஞ்சுருக்கான், அது வியாபாரம் ஆகுதಲ್ಲ, அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அன்றைக்கி செஞ்சுட்டாங்கன்னா அதோட வியாபாரமே நடக்கலாம் கூட, அன்றைக்கி அதை தூக்கி கொட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஆத்தென்டிகேட்டடாக யூ ஃபீல் தட் யூ கேன் இட் சேஃப் டு இட், நத்திங் ராங். ஓகேங்களா? ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, இதை நீங்கள் தேடி சாப்பிட்ற ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது சூப்பர் சாப்பாடு, அவ்வளோதான் மேட்டர். ஒரே லைனில் முடிக்கலாம். வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னா வந்துட்டு அதுக்குன்னு வந்து ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டை வாங்கி பிரித்து மசாலா போடுறது அப்படி மீன் பண்ணல. இப்போ ஒரு காய்கறியோ ஒரு இதுவோ வாங்கி நீங்களே கட் பண்ணி சும்மா செஞ்சு ஒரு எண்ணெயை ஊற்றி செஞ்சு வதக்கி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, காரக்குழம்பு வைக்கிறாங்க, பொரியல் பண்ணுறாங்க, இன்றைக்கி கறி, இன்றைக்கி மீன், இன்றைக்கி முட்டை, செம்ம சாப்பாடு எல்லாம். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஸ்ட் ஃபுட்டு வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அவுட் சைட் ஃபுட்ஸ்ன்னும் போது ஆல்வேஸ்க்கு வந்து லாங் டேர்ம் ரிஸ்க் இருக்குது. இமீடியட் ரிஸ்க்குன்றது இந்த அன்ஹைஜீனிக்கு, இந்த கண்டாமினேட்டடு, இந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத ரிஸ்க் வந்து இமீடியட் இதுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லா ஆங்கிள்லையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.